வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராமாயணத்திலிருந்து ஒரு கதைங்க. ராம், லக்ஷ்மணங்கள பத்தின ஒரு கதை. அ ரகுவம்சம் இல்லைங்களா? அதில வந்து தசரத மகாராஜாவுக்கு வந்து ரொம்ப நாள் குழந்தைங்களே இல்லாம, அ அது நெறைய வேள்வி, யாகங்கள்லாம் பண்ணி தான் அவருக்கு வந்து குழந்தை வருது. அவருக்கு வந்து 3 வைஃப்ங்க. கௌசல்யாக்கு ராமன் ஒரே குழந்தை, கைகேயிக்கு பரதன், சுமித்திரைக்கு தான் 2 குழந்தைங்க. லக்ஷ்மணன் அண்ட் சத்ருகனன். இந்த 4 குழந்தைக்குமே நல்லா ஒண்ணா வளர்றாங்க. தசரத மகாராஜாவுடைய அரண்மனையில. அதில பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மணன் அப்படிங்கிற அந்த குழந்தை 4 குழந்தைங்களும் ஒண்ணா தான் அம் அ பிறக்குறாங்க. அதில லக்ஷ்மணன்கிற குழந்தை வந்து எப்போதுமே அழுதுட்டு இருக்குங்க. எல்லா அம்மாங்களும் அந்த குழந்தையோட அழுகைய நிறுத்துறதுக்கு என்னெல்லாமோ பாடுபடுறாங்க. என்னெல்லாமோ சமாதானம் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க. அந்த குழந்தையோட அழுகை நிற்கவே இல்லை. எல்லா அம்மாங்களும் மாறி மாறி ட்ரை பண்ணுறாங்க, முடியவே இல்லை. அப்போது அவங்களுக்கு குலகுரு அப்படின்ட்டு வசிஷ்ட முனி இருக்காங்க. அப்போ வசிஷ்ட முனிக்கிட்ட போய் இதை கேட்கலாம் அப்படின்ட்டு, அந்த குழந்தையோட அழுகை நிறுத்துறதுக்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வசிஷ்ட முனி என்ன சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த லக்ஷ்மணன் குழந்தையோடைய அந்த தொட்டில வந்து ராமனுடைய தொட்டில் பக்கத்தில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இவங்களும் வந்து அதை பண்ணி பார்க்குறாங்க. இருந்தாலும் குழந்தையோட அழுகை நிற்கவே இல்லை. திருப்பியும் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க. திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, அந்த குழந்தையவே எடுத்து லக்ஷ்மணனையே எடுத்து ராமனுடைய தொட்டில்லையே ஒன்றா போடுங்க, 2 குழந்தைங்களும் ஒரே தொட்டில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு வசிஷ்ட முனி. அதே மாதிரி செய்கிறாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அப்போ இருந்து லக்ஷ்மணன் அழுகையே நிறுத்திட்டாராமா. லக்ஷ்மணன் ராமன் கிட்ட எப்போ அந்த சின்ன குழந்தையிலிருந்து அந்த ராமாயணம் முடியிற வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 பேருமே ரெட்டை குழந்தைங்கள மாதிரி, ராம், லக்ஷ்மண் ரெட்டை குழந்தைங்கள மாதிரியே தான் ஒன்றாவே தான் இருப்பாங்க. இணை பிரியாமையே தான் இருப்பாங்க. இது ராமாயணத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அதிசயமான விஷயம். அந்த குழந்தைங்க இருக்கும்போதே எப்படி ஒன்றா வளர்றாங்க, அது கடைசி வரைக்கும் எப்படி நீடிக்குது அப்படிங்கிறதுங்க. இது வந்து ராமாயணத்துல இருந்த ஒரு சின்ன ஸ்டோரி. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரீஸ் தான் நான் சொல்லப் போறேங்க. இது நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.